எத்தனை சோஃபா மாறுது, எத்தனை டீபாய் மாறுது, எத்தனை சேர் மாறுது, எத்தனை டேபிள் மாறுதுன்னு மாற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இத்தனை மாற்றத்தை பண்ணிட்டு இருக்கான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. 6 மாசம் முடியறதுக்குள்ள தமிழ்நாட்டை ஊத்தி முடிடுவாங்க போல இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய ஒன்றிய அரசும் இணக்கமா இருக்கிறது எப்படின்னு, இன்னைக்கு இருக்கிற சிஎம் கூட ஒரு பேச்சுக்கான தராதரமே இல்லாம பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி நாங்க என்ன அப்படின்னு ஒரு ஆக்ஷன் விடுவாரு. 30 நாள்ல இத்தனை கம்பெனியை தாராவாத்து கொடுத்துருக்கீங்க, நீங்க எல்லாம் என்னத்தை போய் சரி பண்ண போறீங்க? இதனால தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த இழப்பு மட்டும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாவை நம்ம இழந்திருக்கோம் தமிழ்நாட்டுல. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ்நாடு இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது ரொம்ப நாளா புலி வருதுன்னு சொல்லி ஒரு வழியா இன்னைக்கு புலி வெளியே வந்துருச்சு. ஆமா, வெள்ளை அறிக்கையை விட்டுட்டோம். அதாவது எப்படின்னா, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பயங்கர போராட்டம் நடந்துட்டு இருக்கு, விவசாயிகளுக்கான போராட்டம். இன்னொரு பக்கம் கொலை கொள்ளை அப்படின்னு ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி கட்டணும் அப்படின்னா வேற ஒரு விஷயத்த பத்தி டாக் ஆஃப் த டவுனா மாத்தணும்ல. அதாவது ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிறுமிகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. 48 மணி நேரத்துல 20 ரேப் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி மூடி மறைக்கிறது? அதை விட விவசாயிகளுக்கான போராட்டம் இந்த அளவுக்கு வெடிச்சு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் விவசாயி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அமைச்சர் என்ன சொல்றாரு? போராட்டம் எங்க கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் மூடி மறைக்கணும். சோ இந்த மாதிரியான மேஜர் இஷ்யூ. அதுக்கு மேல பவர் கட், அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவங்களும் என்னென்னமோ ரீல் விட்டு பார்த்தாங்க. ஏதோ முன்னாடி இருந்த ஆட்சி தான் காரணம், இல்ல அதுக்கப்புறம் டிஸ்க் காணாம போச்சு, அதுக்கப்புறம் டெண்டர்ல பிரச்சனை, அப்புறம் இது அப்படி, அப்புறம் யாரோ ஃபியூஸ் கயிறை புடுங்கிட்டு போயிட்டாங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்ப இந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ் போயிட்டு இருக்க இப்ப திடீர்னு இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தா டாபிக் டைவர்ட் ஆயிடும்ல அப்படின்றதுக்காகவே நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, தமிழ்நாடு ஒன்றும் குஜராத்தோ இல்ல ராஜஸ்தானோ யூபியோ கிடையாது. எல்லா விஷயத்தையும் மறந்து போற மக்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்த சிந்தனையில வச்சுட்டே தான் இருக்காங்க. அதுல எனக்கு ஒரு சில விஷயம் தோணுச்சு. நீங்க கடன் இவ்வளவுன்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் நாங்க நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கோம். சோசியல் மீடியால போயிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த வெள்ளை அறிக்கையில எனக்கு சில டவுட்ஸ். அதாவது நம்ம இந்த வெள்ளை அறிக்கையை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் இதை பத்தி கேட்க கூடாது? இதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை நம்மளுக்கும் தான் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம எந்த மாநிலத்துல இங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல தானே இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. ஏன்னா இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கடன் அப்படின்னு எல்லாம் பேசும்போது இது மேன்மேட் டிசாஸ்டருங்க, அதை தாண்டி இதுல நிறைய கரப்ஷனுங்க அப்படின்னு எல்லாம் ஒரு ஹேஷ்டாக் அடிக்கிறீங்கல்ல. கரப்ஷனை பத்தி நீங்க பேசுறீங்க, ஏன்னா தமிழகம் வெற்றி கழகம் பேசுது. இன்னைக்கு எந்த கட்சியில இருந்து எத்தனை எம்எல்ஏ யாரு எந்த கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க, எதனால அவங்க ராஜினாமா பண்றாங்க, எத்தனை சோஃபா மாறுது, எத்தனை டீபாய் மாறுது, எத்தனை சேர் மாறுது, எத்தனை டேபிள் மாறுதுன்னு மாற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இத்தனை மாற்றத்தை பண்ணிட்டு இருக்கான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இல்ல, நாம இப்ப சொல்ல வந்த விஷயத்த தொடங்கிடுவோம். நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம்? தமிழ்நாடு தானுங்க. ஆனா எனக்கு ஏதோ இது ஆந்திரால இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அதாவது பாத்துக்கோங்களேன், அதாவது ஒரு 6 மாசத்துக்குள்ள நாங்க இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தோம், இவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க மாத்திருவோம், ஏன் கடன் எல்லாத்தையும் நாங்க கரெக்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்குன்னு பெருமை பேசுற நீங்க எப்படி வந்த இந்த 35 நாளுக்குள்ள இத்தனை கம்பெனிஸ், அதாவது தமிழ்நாட்டுல சூப்பர், தமிழ்நாடு தான் இண்டஸ்ட்ரியலுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் எப்படி மத்த ஸ்டேட்டுக்கு போச்சு? அதுலயும் பின்குறிப்பு முக்கியமா ஆந்திராக்கு எப்படி நிறைய போச்சு? ஆந்திரால சந்திரபாபு நாயுடு சார் கேட்டாரோ என்னமோ, தமிழ்நாட்டு தொழில்துறை அமைச்சர்கிட்டையும் இல்ல தமிழ்நாடு சிஎம் சார் கிட்டையும் கேட்டிருப்பாரா இருக்கும், எங்களுக்கு தொழில்துறை எல்லாம் வேணும், அதனால தமிழ்நாட்டுல இருந்து எல்லாத்தையும் எங்களுக்கு ஆந்திராக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்களா? இல்ல நீங்களா ஷிஃப்ட் பண்றீங்களா? எங்களுக்கு ஒன்னும் புரியலையே. 6 மாசம் முடியறதுக்குள்ள தமிழ்நாட்டை ஊத்தி முடிடுவாங்க போல இருக்கு. இல்ல இத்தனை நீங்க பில்டப் கொடுத்து வெள்ளை அறிக்கை கொடுக்கும் போதே இப்ப நான் கேட்கிற ஒரு சில விஷயம், இது வெள்ளை அறிக்கையா இல்ல எல்லாரும் விழிப்புணர்வுக்கான அறிக்கையான்னு தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அது வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். அதாவது சந்திரபாபு நாயுடு சார் முன்னாடி ஆட்சி பொறுப்புல இருக்கும் போதே அப்பவே அம்மையார் ஜெயலலிதா அவர்களா இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு காம்படிட்டிவா போய்கிட்டே இருக்கும். எப்பவுமே நம்ம ஆந்திராக்கு தமிழ்நாடு டஃப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா இந்தியாவே ஒரு இன்டர்நெட் பேஸ்ட், அதாவது ஐடி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, அதாவது இந்தியாவே பேச நினைக்கிறதுக்கு முன்னாடி, அதுதான் எக்ஸாக்டான வார்த்தை, அதுக்கு முன்னாடி இந்த உலகம் இந்த வழியில கம்ப்யூட்டரைசேஷன் தான் போகுது அப்படின்னு தெரியும் போது 90s பீரியட்லயே
வந்து ஐடி ஹப் இல்ல ஐடி துறைகள், தொழில் துறைகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய, அதுவும் 1997 ஐ திங்க் ஸோ கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் அரசு பள்ளியில. அதுவும் 11th 12th எடுக்கும் போது இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கிறோம்ல, நம்ம வீட்டு குழந்தைங்களும் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் துறையில மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை கொண்டு வந்தவரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். விதை நாங்க போட்டது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் ஏதோ கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டு அப்புறம் உங்க கமெண்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது இதுல எதுக்காக இப்படி நம்ம சொல்றோம்னா, அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட், அதை தாண்டி ஒரு ஐடி ஹப்பை மிகப்பெரிய அளவுல டெவலப் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடுன்னு சொல்லணும். இப்போ இது ஆந்திராவை நம்ம கார்னர் பண்றதுக்கெல்லாம் விஷயம் இல்லை. அவங்க கிட்ட நல்ல எஃபிஷியன்சி இருக்கு, அந்த பக்கம் கவர்மெண்ட் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போகுது. அப்போ தமிழ்நாட்டுல என்ன டெபிசிட் ஆச்சு, டெபிஷியன்சி என்ன ஆச்சு அப்படிங்கிற யோசிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. ஏன்னா அதானி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி கிட்டத்தட்ட 12.297 கோடி ரூபாய் இன்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கு. ராயல் என்ஃபீல்ட் 2500 கோடி அதுவும் போயிடுச்சு. அப்போலோ 5100 கோடி அதுவும் போயிடுச்சு. கிரீன் எனர்ஜி கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல அதுவும் வந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கு. அப்புறம் மெசகன் டாக், அதை பத்தி நம்ம பேசவே வேணாம். ஏன்னா இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல நிறைய பேர் வந்து சொல்வீங்க, மெசகன் டாக் வந்து டிஎம்கே பீரியட்ல போடப்பட்டுச்சு, ஆனா அதை விட பெஸ்டா வந்து ஹுண்டாய் நிறுவனம் கிடைச்சோம்னா அது ஹுண்டாய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதுதான் புரிதல் இல்லாம பேசுறது. இந்து பேப்பர்ல கூட இதை பத்தின ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெசகன் டாக் நிறுவனம் செப்டம்பர் 2025 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அது முடியும் போது, அதாவது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கும்போது டிசம்பர்ல நம்மளுக்கு ஹுண்டாய் உடனான ஒப்பந்தம் கிடைச்சது. ஆனா அது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளுக்கு கிடைச்சனால அதை யோசிச்சுட்டு இருந்தோம். உண்மையாலுமே அதுதான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா மெசகன் டாக் வந்து நம்மளுக்கு 15,000 கோடி தான் இருந்துச்சு. பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு 30 crores மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்தனால எது பெஸ்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சூழ்நிலையில தான் நம்மளுக்கு ஒரு ஆஃபர் யூனியன் கவர்மெண்ட் இருந்து வந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யாரெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸோ அவங்கள இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பாலிசி ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு. அதுதான் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷிப் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை தமிழ்நாடு சரியா ஏத்துக்குச்சு. இதன் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நிறைய வந்து அறிவாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் கூகுள் அடிச்சு பார்த்து ஒரே நேரத்துல 2 கம்பெனிலாம் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் இந்த ஆஃபர் நம்மளுக்கு யூனியன் கவர்மெண்ட் கொடுத்ததன் மூலமாக ஒரு ஹுண்டாய் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனத்தோட இந்த 15,000 கோடி தானே, இதை வந்து அதுல ஒரு பார்ட் தான் மெசகன் டாக். சோ அதை ஈக்குவலைசேஷன் பண்ணி செய்ய முடியற அளவுக்கான சூழல் நம்ம கிட்ட இருந்துச்சு. நான் திரும்ப சொல்றேன், சூழல் நம்ம கிட்ட இருந்துச்சு. பட் அதை செஞ்சிருக்க முடியுமா இல்லையா அப்படின்னு அது எக்ஸிகியூஷன் ஆயிருந்தா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதே ப்ராசஸ்ல தான் இன்னைக்கு அதே மெசகன் டாக் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆந்திரால இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு அவங்க போட்டாங்க. மேபி நம்ம கிட்டயும் ஒருவேளை நல்ல கவர்மெண்ட் இன்னைக்கு இருந்ததா, உண்மையா அப்படிதான் சொல்லிருக்கணும், நல்ல டேலண்டான கவர்மெண்ட் இன்னைக்கு இருந்திருந்தா நம்மளே கூட அந்த ப்ராஜெக்டை எடுத்து நம்மளால செஞ்சிருக்க முடியும். ஆனா அதை நம்ம விட்டுட்டோம், அது ஆந்திராவுக்கு போயிடுது. இதுதான் விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆந்திராவுக்கு மட்டும் தான் போயிடுச்சா, இன்னும் சில கம்பெனிஸ் இருக்கு, அதுவும் தெளிவுபடுத்தணும்ல. KIA இந்தியா ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிறது 13,000 கோடி ரூபாய், அதுவும் ஆந்திராவுக்கு போயிருக்கு. LG அப்படிங்கிற எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, அதுவும் ஆந்திராவுக்கு போயிருக்கு 5,000 கோடியில. ஃபாக்ஸ்கானை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப என்ன சொல்றது ஒன்றி இருந்த ஒரு கம்பெனி. அதை தாண்டி சூப்பர் சென்னை அப்படின்னு நம்மளுக்கு கிரேடிங் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய ஒரு ஒர்க்கும் இங்க வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு போன டிஎம்கே ஆட்சியில. ஆனா இன்னைக்கு அந்த நிறுவனம் 22,000 கோடிக்கு ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய EV காம்பனன்ட்ஸ் உள்ள ஒரு கம்பெனி, அது ஆந்திராக்கு இல்லைங்க, மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கு. இப்ப புரிஞ்சிருக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய ஒன்றிய அரசும் இணக்கமா இருக்கிறது எப்படின்னு. ஏன்னா மகாராஷ்டிராக்கு இவங்க தாராவத்து கொடுத்திருக்காங்க 1,500 கோடிக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ் நியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோலார் பேஸ்ட் ஒரு கம்பெனி வந்து குஜராத்துக்கு போயிருக்கு. இப்போ நல்லா புரிஞ்சிருக்குமே எந்த அளவுக்கு ஒன்றிய அரசோட தமிழ்நாட்டுல இன்னைக்கு டிவிக்கு ஆச்சு இணக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் இந்த 3க்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து 20,000 கோடி ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி வெங்காயத்தினால சொல்றேன்ல நினைச்சுக்காதீங்க. உண்மையாலுமே மனசு வலிச்சுதான் சொல்றேன். ஏன்னா
நாளைக்கு இந்த அதாவது தமிழ்நாடு எவ்வளவு ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் ஒரு இடமா, ஒரு மாநிலமா, ஒரு ஸ்டேட்டா இருந்தது. இன்னைக்கு இத்தனை விஷயம் இங்கிருந்து ஷிஃப்ட் ஓவர் ஆகி வேற ஒரு மாநிலத்துக்கு போது, அதுவும் முக்கியமா ஆந்திராக்கெல்லாம் போகுது அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு பேக்ல போயிட்டு இருக்கோம்ல. இதுல 6 மாசம் டைம் வேணும். 6 மாசத்துல எப்படி மொத்தத்தையும் முடிச்சிருவீங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஆதாரம் தரவுகளோட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாக்குற நிறைய பேர் இவங்க வந்து சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நினைச்சிட கூடாது. வேணா எடுத்து போய் பார்க்கலாம். அதை நம்ம சொன்னோம் இல்லையா, ராயல் என்ஃபீல்ட் வந்து என்ன, தடா பகுதியில ஆந்திராக்கு போயிருக்கு. அதே மாதிரி ஹிண்டல்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தினுடைய முக்கியமான குளோபல் சப்ளைக்கு பண்ணக்கூடிய அலுமினியம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அதாவது 586 கோடி, அது வந்து இன்னைக்கு என்ன குப்பம்ங்கிற பகுதிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு ஆந்திரால. அதே மாதிரி நம்ம சோலார் மேனுஃபேக்சரிங் பண்ற அந்த பிரீமியம் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனி இன்னைக்கு ஆந்திரால இருக்கக்கூடிய நாயுடுபேட்டைக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. எப்படிங்க இந்த அளவுக்கு போகுது? அப்போ நீங்க சொன்னீங்களே வெள்ளை அறிக்கையில நாங்க வந்து அதிகப்படுத்திடுவோம், வருமானத்தை அதிகப்படுத்திடுவோம், கடன் நல்லா அடைச்சிருவோம்னு. ஏங்க 30 நாள்ல இத்தனை கம்பெனியை தாராவாத்து கொடுத்துருக்கீங்க. நீங்க எல்லாம் என்னத்தை போய் சரி பண்ண போறீங்க? இதனால தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த இழப்பு மட்டும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாவை நம்ம இழந்திருக்கோம் தமிழ்நாட்டுல. அது மட்டும் இல்லாம இதுல வாய்ப்பு, அதாவது நம்மளுக்கு ஜாப் கிடைக்க வேண்டியது, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க இருந்த ஜாப் கிட்டத்தட்ட 80,000 பேத்துக்கு கிடைக்க இருந்த ஜாப் போயிடுச்சு. இன்னைக்கு இல்ல. இந்த 30 நாள்ல இத்தனை விதமான மோசமான ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது 45,700 கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 36% இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இல்ல, மாறிடுச்சு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 25.450 கோடி, 20% இன்வெஸ்ட்மெண்ட் மாறி இருக்கு. அதே மாதிரி ரெனவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது 19,100 கோடி, 15% டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 12,700 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 10% வந்து வேற ஸ்டேட்டுக்கு மாறி போயிருக்கு. அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட 10,200 கோடி ரூபாய் அளவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 8% நம்ம மாநிலத்திலிருந்து வேற மாநிலத்துக்கு போயிருக்கு. சோ இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விளைவை நம்மளுக்கு கொடுத்திருக்கோம் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்தாலும் என்னுடைய ஸ்பெஷல் ஒரு அன்பு பாசம் வந்து ஆந்திரா மேல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் இதுல இருந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த 30 நாள்ல தமிழ்நாட்டில இருந்து போன இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆந்திராவுக்கு போனனால ஆந்திராவினுடைய வளம் என்ன தெரியுமோ, அதாவது அவங்களுடைய கெயின் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் அது வந்து கிட்டத்தட்ட 64,000 கோடி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கெயின் ஆயிருக்கு இந்த 30 நாள்ல. தமிழ்நாட்டுல டிவிக்கு ஆட்சி அமைஞ்சு இந்த 30 நாள்ல. அப்புறம் ஜாப் 40,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எக்கனாமிக் பூஸ்ட் என்ன நடந்திருக்கு, அங்க ஹையர் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட், அதை தாண்டி அங்க எக்கோசிஸ்டமே டெவலப் ஆகி இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growthல ஆந்திரா முந்தி வேகமா வந்துகிட்டே இருக்காங்க. இதுல என்னன்னா, சரி இப்பதான் இப்படி நடக்குதான்னா, ஆமா இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ஆட்சி மாற்றங்கள் தமிழ்நாட்டுல வந்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு உடனடியா ஒரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மடமடன்னு போய் வேற எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸும் வேற வேற ஸ்டேட்டுக்கு போனதே இல்லை. இதுல சில முட்டூஸ் இருப்பாங்க பாருங்க, முட்டு கொடுக்குறதுனே சில குரூப், அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த AMCA 15,000 கோடி, இதுதான் ஸ்டார்டிங்ல நம்ம பேசணும், அந்த ஏரோப்ளேன் தயாரிக்கிற அந்த நிறுவனம், அந்த டிஃபென்ஸ் நிறுவனம், அது வந்து வேற, அதாவது ஒசூர்ல வர வேண்டியதா இருந்துச்சு தமிழ்நாட்டுல, அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னோன்னே நிறைய அறிவாளிங்க அப்படியே குவிஞ்சாங்க வந்துட்டு. அதாவது என்னன்னா, அது வந்து 3 வருஷமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க, MOU எல்லாம் சைன் பண்ணவே இல்லை, வெறும் பேச்சுவார்த்தை, ஒரு ப்ராசஸிங் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக 100 ஏக்கரா கையகப்படுத்தினதா இருக்கட்டும், அப்புறம் அந்த 3 கிலோமீட்டருக்கு அந்த ரன்வே போட்டதாகட்டும், அந்த ஏரோப்ளைன் மூவ் ஆகி பாக்குறதுக்கு அந்த ரன்வே போட்டதாகட்டும், இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க MOU மட்டும் ஒரு இடத்துல சைன் பண்ணாங்கன்னு காமிங்களேன், நாங்க 200 ரூபாய் கிரெடிட் பண்றோம். உங்களுக்கு இதெல்லாம் கேவலமா இல்லை எப்படி பேசுறதுக்கு? ஒரு 3 வருஷமா ஒரு ப்ராஜெக்ட் இங்க வரணும்னா அதுல என்ன பெனிஃபிட், எத்தனை பேருக்கு அது வேலை கிடைக்கும், இல்ல அதை உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர வைக்கிறது மூலமாக வேற ஏதாச்சும் அதுல பெனிஃபிட் ஆகுமா, இல்ல இன்னும் அந்த ப்ராசஸ் ஜாஸ்தி பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவங்களோட கவர்மெண்ட் அமைச்சு ஜூன் 4, 2024 அவங்க வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ஜூன் 10ஆம் தேதியிலேயே அவங்க கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சு. அதாவது ஒரு 2.5 வருஷமா அவங்க ஊருக்கு, அதாவது
ஆந்திராக்கு போகாம இருந்த அந்த AMCA அப்படிங்கிற அந்த ஏரோப்ளைன் நிறுவனம் 3 வருஷம் பேச்சுவார்த்தைனாச்சும் நடத்திட்டு நாங்க எங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம். டிஎம்கே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்துச்சு. கண்டிப்பா மேபி இந்த டைம் ஆட்சி அமைச்சிருந்தா அதை கொண்டு வர்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ் எங்களால எடுத்திருக்க முடியும். அதை நாங்க கெத்தா சொல்லுவோம். ஆனா என்னைக்கு இங்க டிஎம்கே கவர்மெண்ட் வரலன்னு தெரிஞ்சதோ உடனே மே 7ஆம் தேதியே இதற்கான MOU ஆந்திரா கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடு சாரோட அதை சைன் பண்ணி மே 11ஆம் தேதி 11 to 15க்குள்ள 15ஆம் தேதி நினைக்கிறேன் அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா அங்க நடத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்க அமைஞ்சிருக்க டிவிகே கவர்மெண்ட் பெரிய எஃபிஷியன்சி இல்ல அப்படின்னு இந்தியஸ்டலிஸ்டுக்கு புரியாதா? ஏன்னா இங்க இருக்கிறவங்க தான் நிறைய பேர் அவர் மேல இருந்த ஆசையிலையும் நான் யாரையும் சொல்ல பார்த்து கவர்ச்சி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சிஎம் கூட ஒரு பேச்சுக்கான தராதரமே இல்லாம பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி நாங்க என்ன அப்படின்னு ஒரு ஆக்ஷன் விடுவாரு. அதனால நம்ம ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? ஒரு நடிகரை நம்பி நீங்க வேணா ஓட்டு போடலாம், ஆனா நடிகரை நம்பி அத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க வருமா அப்படின்னு எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அதை தாண்டி இதை வந்து நான் உங்களை அதாவது இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட்டை இழிவுபடுத்திருக்க அதுக்காக கூடி சொல்றதுன்ட்டு இல்லை, அதை தாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது உங்கனால இத வந்து கேப்பபிள் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாத்துலயும் டெவலப்டு ஸ்டேட் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல மட்டும் கோட்டு போட்டு சும்மா பந்தவா போய் நின்றுட்டு பெண்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், பெண்களுக்கான சிறந்த மாநிலம், பெண்கள் பாதுகாப்பா இருந்த மாநிலம், பெண்கள் வேலைக்கு அதிகமாக போற மாநிலம், மகளிர் சுய உதவி குழு இங்க எங்க தமிழ்நாட்டுல சூப்பரா நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு பொருளாதாரத்துல ஒரு சிறந்த மாநிலமா இருக்குன்னு பந்தாவா பேசிட்டு வந்தார்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் சார் ஜோசப் விஜய் அவர்கள். அதெல்லாம் அவர் செஞ்ச சாதனையே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாதனை. இப்ப நான் இந்த விஷயம் இந்த காணொலியை எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க நிதித்துறை சார்ந்து இவ்வளோ விஷயம் நீங்க சொல்லும் போது நான் என்ன கேட்கிறேன், ஒரே மாசத்துல உங்களோட ஆட்சியினால இத்தனை இண்டஸ்ட்ரி இங்க இருந்து வெளியே போயிருக்குல, இதுக்கு என்ன பதில்? இதுக்கு யார் இந்த வெள்ளை அறிக்கையை விட ஒரு என்ன சொல்றது பங்கமா ஒரு அறிக்கையை நாங்க இன்னைக்கு சொல்றோம். தனிநபர் வருமானம் 3.5 லட்சம் அப்படின்னு சொல்லி, பட் அதை பத்தி நீங்க பேசாம இன்னைக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய கடன் இருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னமோ இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் வந்து இன்னைக்கு நீ கடன் கட்டு, இன்னைக்கு நீ கடன் கட்டுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல கடனே இருந்தாலும் அதை சரி கட்டக்கூடிய அளவுக்கு வருமானத்தையும் அதை தாண்டி வருவாய்க்கான வழிகளையும் வகுத்து கொடுத்துட்டு போனது திராவிட முன்னேற்ற கழகம். சரிங்களா? அதை நீங்க மறைச்சாலும் இல்ல சொல்லாம விட்டுட்டாலும் நடுவுல கொஞ்சம் பேஜ காணும்னு சொல்லி நீங்க சொன்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட், இட்ஸ் நாட் டிவிகே கவர்மெண்ட், இட்ஸ் அ டிஎம்கே கவர்மெண்ட். அதனாலதான் இந்த இன்னைக்கு கொடுத்த வெள்ளை அறிக்கை அது போன சட்டப்பேரவையிலே அந்த இடைக்கால பட்ஜெட் படிச்சாருல எங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், அவரோட லாஸ்ட் பக்கத்து படிச்சிருந்தாரு இந்த பட்ஜெட் தெரிஞ்சிருக்குமே. இதுக்கு எதுக்கு 1 மாசம் டைம் உங்களுக்கு? அப்ப இதுலயே தெரியலையா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி? நிதிய நீதிங்கிறதும் அப்புறம் என்ன சொல்றது மாநிலத்தை தனி மாநிலத்தை டிஃப்ரெண்டா நீங்க படிக்கிறீங்க. சரி, அதை வந்து ஒருத்தரோட விஷயத்த நம்ம வந்து குறை சொல்லணும்னு சொல்லலை. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா நீங்க என்ன பேசிஸ்ல உங்களால டெவலப் பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க? அதுவும் என்ன சொல்றது தொழில்துறை அமைச்சர் பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா, யங்ஸ்டர்ஸ் எப்படி வேலை பண்றோம் தெரியுமா, யங்ஸ்டர்ஸ் எப்படி உருவாக்குற, இதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இவ்வளவு போச்சு, அதுக்கு என்ன பதில், அதுக்கு என்ன ரீசன், எதனால இப்படி இருக்கு? போய் ஹுண்டாய் நிறுவனத்தை கொரியால போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அது என்ன விஷயம்னு கேட்டா சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை இந்த அளவுக்கு இருக்கு, அதை நாங்க கொண்டு போய் கொரியால எக்ஸ்போர்ட் பண்றோம்னு பேசுறதெல்லாம் சரியான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இதுக்கான பதில கீழே கமெண்ட் பண்ணுவீங்களா, டிவிக்கேன்னு போட்டு முகத்தை மூடிட்டு கேவலமா பெண்கள் பேசுறாங்கன்றதுக்காக கேவலமா இழிவான சொற்கள் போட்டு பதில் போடுவீங்கல்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத்தனை குழந்தைங்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, விவசாயிகள் போராட்டம் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு பவர் கட்டு, நீங்க சொன்ன எந்த பொய்யும் இங்க வந்து பவர் கட்டுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. முன்னாடி இந்த கவர்மெண்ட் தான் காரணம், டிஸ்க் காணாம போச்சு, அதை தாண்டி ஃபியூஸ் டயரை புடுங்கிட்டு போயிட்டாங்க, இல்ல டெண்டர்ல ஊழல், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதனால இப்ப கடைசியில எப்படி வந்து நிக்கிறீங்க, இந்த வெள்ளை அறிக்கைன்னு வந்து நின்றுட்டீங்க. இப்ப நான் கேட்டதுக்கும் பதில் கண்டிப்பா சொல்லணும். சொன்னாதான் நீங்க பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா நல்ல கவர்மெண்ட்னு மக்களுக்கு தெரியும். பார்க்கலாம் என்ன மாதிரியான பதில் வரப்போகுது அப்படின்னு.